நம் திவ்ய அன்னை பற்றிய தந்தை பியோவின் போதனைகள். ஆண்மக்கள் கன்னி மரியாவின் மீது பக்தி கொள்ள வேண்டுமென்று தனிப்பட்ட விதமாக இயேசு விரும்புகிறார் என்று தந்தை பியோ போதித்தார். இந்த உண்மைதான் அவரது தேவமாதா பக்திக்கு ஆணிவேராக இருந்தது. மாமரியின் மீதான பக்தி பற்றி தந்தை பியோ கொண்டிருந்த சிந்தனைகளையும் அவரது போதனைகளையும் நாம் இங்கு பார்ப்போம். தந்தை பியோவின் போதனைகள். 1. மாமரியின் வழியாக உலகிற்கு வருவதை இயேசு தேர்ந்து கொண்டார். அதேபோல் நாம் இந்த அன்னை வழியாக அவரிடம் செல்வதையே இயேசு தேர்ந்து கொள்கின்றார். ஏனெனில் அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று பரிசுத்த நற்செய்தி அறிவிப்பது போல, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். லூக்காஸ் 1:46 முதல் 49 வரை. எனவே எல்லா தலைமுறையினர்களாகிய கிறிஸ்தவர்கள் தேவ அன்னைக்கு காட்ட இருக்கும் பக்தியை பற்றி நற்செய்தி நமக்கு ஒரு தெளிவான இறைவார்த்தையை தருகின்றது. கத்தோலிக்கர்கள் ஜெபிக்கும் அருள்நிறை மந்திரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் நற்செய்தியிலிருந்தே எடுக்கப்படுகின்றன. மேலும் திவ்ய காணிக்கை புதிய உடன்படிக்கை பெட்டகமாக இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் அறிவிக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் பெட்டகம் என்பது சீனாய் மலையில் கடவுள் மோயிசனுக்கு அளித்த 10 கட்டளைகளை தன்னுள் கொண்டுள்ளது. கடவுளின் பிரசன்னம் அல்லது மகிமை மேக வடிவில் அந்த பேழையின் மீது தங்கியிருந்தது. இதன் காரணமாக அந்த பேழை கடவுளின் எதிரிகளின் மீது சிறப்பான வல்லமையை கொண்டிருந்தது. 1 அரசர்கள் 1, சாமுவேல் அதிகாரங்கள் 5-6, யாத்திரையாகமம் 40:34 முதல் 35 வசனங்கள். கடவுளின் மகிமை அல்லது பிரசன்னம் எவ்வாறு மேக வடிவத்தில் தேவாலயத்தையும் உடன்படிக்கை பேழையும் என்பதையும் காட்ட நிழலிடும் வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்றன. இனி புதிய ஏற்பாட்டில் இதே வார்த்தையை நாம் காண்கின்றோம். லூக்காஸ் 1:35 பரிசுத்த ஆவியானவர் மாமரியை நிரப்புவதை விளக்க இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் உமது மேல் எழுந்தருளி வருவார். உன்னதருடைய வல்லமை உம்மீது நிழலிடும். ஆகையால் பிறக்கும் பரிசுத்தர் தேவசுதன் என அழைக்கப்படுவார் என்று கப்ரியேல் சம்மனசு தூதர் மாமரிக்கு அறிவித்தார். அவர்களே தேவ வார்த்தையானவரின் உயிருள்ள தேவாலயமாக இருக்கிறார்கள் என்று பரிசுத்த நற்செய்தி நமக்கு கற்பிக்கின்றது. நம் திவ்ய அன்னை பற்றிய தந்தை பியோவின் போதனைகள் 2. இன்னும் சில அருமையான ஒப்புமைகளையும் நாம் பார்ப்போம். 2 அரசர்கள் 6-9 வசனம். தாவீது அந்நாளிலே ஆண்டவரை பற்றி அச்சம் கொண்டு, ஆண்டவர் பேழை என்னிடம் வருவதெப்படி என்றார் என்று கூறுகின்றது. புதிய ஏற்பாட்டில் எலிசபெத், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடம் வர எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எப்படி என்று கேட்கின்றாள். அரசராகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பேழை ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்தது. அது அங்கே இருந்த 3 மாதங்களில் ஆண்டவர் ஓபேத் ஏதோமையும் அவருடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். அதே போல லூக்காஸ் 1 அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கை பேழையான மாமரி எலிசபெத் வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில். திருவெளிப்பாட்டிலும் திவ்ய காணிக்கை புதிய உடன்படிக்கை பேழையாக காட்டப்படுவதை நாம் காண்கின்றோம். திருவெளிப்பாடு 11:19. அதன் பின் 12:1 வசனத்தில் விண்ணரசில் அரியதோர் அருங்குறி காணப்பட்டது. பெண் ஒருவர் காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். தலையின் மீது 12 விண்மீன்களை முடியாக சூட்டியிருந்தாள் என்று வாசிக்கின்றோம். இந்த இடத்தில் வரலாற்று உண்மை ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட போது அது அதிகாரங்களையும் வசனங்களையும் பிரிக்கவில்லை. 12ஆம் நூற்றாண்டில்தான் முதன்முறையாக வேதாகமம் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டது. ஆகவே திருவெளிப்பாட்டு ஆசிரியர் அப்போஸ்தலரான அர்ச்சிஷ்ட அருளப்பர் ஒரே தொடர்ச்சியாகத்தான் இதை எழுதினார். இவ்வாறு 12 அதிகாரங்களில்
தொடக்க வார்த்தைகள் முன்பு 11 அதிகாரத்தின் தொடர்ச்சியாகத்தான் இருந்தன. அதாவது, கடவுளின் உடன்படிக்கை பேழை அவரது தேவாலயத்தில் காணப்பட்டது என்ற 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியத்தை தொடர்ந்து, சூரியனை ஆடையாக அணிந்தவர்களும் தம் உதரத்தில் இயேசு சுதனை தாங்கி இருந்தவர்களுமாகிய பெண் பற்றிய வாக்கியம் வந்துவிடுகின்றது. இவ்வாறு இந்த பெண்தான் புதிய உடன்படிக்கை பெட்டகமாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது. பழைய ஏற்பாட்டின் அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் தங்கள் நிறைவேற்றத்தை பெறுகின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறு செங்கடலை கடந்து சென்ற கடவுளின் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஞானஸ்நானத்தின் வழியாக நித்திய இரட்சணியத்துக்குள் கடந்து வரும் கிறிஸ்தவர்களுக்கு முன்னேடலமாக இருக்கின்றார்கள். பாஸ்கா செம்மறி குட்டி சிலுவையில் மரித்த நமது ஆண்டவரின் முன்னடையாளமாக இருக்கின்றது. பாலைவனத்தில் பொழியப்பட்ட மன்னா திவ்ய நற்கருணையை குறிக்கின்றது. இவ்வாறே பழைய உடன்படிக்கை பேழையும் மாமரியின் முன்னடையாளமாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றம் எப்போதும் பழைய ஏற்பாட்டின் அடையாளத்தை விட உயர்ந்ததாகவே காணப்படுகின்றது. இறை பிரசன்னத்தின் உயிருள்ள பேழையாகிய நம் அன்னை பழைய ஏற்பாட்டின் பேழைகளை விட உயர்ந்தவராக இருக்கின்றார். புதிய உடன்படிக்கை பேழையாகிய எங்கள் தாய்மரியே, உம்மை வணங்குகின்றோம். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். நம் திவ்ய அன்னை பற்றிய தந்தை பியோவின் போதனைகள் 3. பழைய ஏற்பாட்டின் பேழை கடவுளுடைய வார்த்தைகளை தன்னுள் கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு பேழையாகிய மாமரியோ தன்னுள் மனிதனாக அவதரித்த வார்த்தையானவரே கொண்டிருந்தார்கள். பழைய பேழைக்குள் மன்னா இருந்தது. புதிய பேழையாகிய மாமரி பரலோகத்தினின்று இறங்கி வந்த உயிருள்ள அப்பமானவரை தன்னுள் கொண்டிருந்தார்கள். மோயிசன் பழைய பேழைக்குள் ஆரோனின் கோலை வைத்தார். அது உண்மையான பெரிய குரு யாரென்று காட்டும்படி தளிர்விட்டு பூ பூத்தது. ஆனால் மாமரியோ உண்மையான நித்திய பெரிய குருவையே தனக்குள் கொண்டிருந்தார்கள். பழைய உடன்படிக்கையை பேழையின் உட்புறம் மிக பரிசுத்தமான வேறு எந்த உலோகமும் கலக்காத பரிசுத்தமான பொன் தகட்டால் மூடப்பட்டது. யாத்திரையாகமம் 25:11. ஆனால் புதிய உடன்படிக்கை பேழையாகிய தேவ அன்னையோ ஜென்மபாவ கரையோ எவ்விதமான கர்மபாவ கரையோ இன்றி கடவுளின் வரப்பிரசாதத்தால் பரிபூரணமாக நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். லூக்கா 1:28. பழைய உடன்படிக்கை பேழை யாராலும் தொடப்படக்கூடாததாக இருந்தது. அதை தொட துணிந்த ஓசா அந்த இடத்திலேயே கடவுளால் அடித்து வீழ்த்தப்பட்டான். புதிய உடன்படிக்கை பேழையாகிய மாமரியோ கணவனை அறியாத நித்திய கன்னிகையான மனிதனால் தொடப்படக்கூடாதவர்களாக ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக கடவுளால் பாதுகாக்கப்பட்டவராக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றம் எப்போதும் பழைய ஏற்பாட்டின் முன்னடையாளத்தை விட மேலானதாக இருப்பதால் கடவுளின் எதிரிகளின் புதிய உடன்படிக்கை பேழையின் மாமரியின் வல்லமையும் பழைய உடன்படிக்கை பேழையின் வல்லமையை விட மிக மேலானதாக இருந்தது. தந்தை பியோ இவற்றையெல்லாம் நன்றாக உணர்ந்திருந்தார். மாமரிக்கு அன்பு காட்டும்படி உலகிலுள்ள எல்லா பாவிகளுக்கும் சொல்லும் அளவுக்கு ஓர் உரத்த குரலை கொண்டிருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அவர்கள் ஒரு பெரும் கடலாக இருக்கிறார்கள். இயேசுவை அடைவதற்கு ஒருவன் இந்த பெருங்கடலை கடந்து சென்றே ஆக வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறி வந்தார். தந்தை பியோவின் அரைவாசலுக்கு மேலே மாமரி என் முழு நம்பிக்கையின் காரணமாக இருக்கின்றார்கள் என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. தந்தை பியோக்கு மட்டுமா, நமக்கும் நம் அன்பு தாய் முழு நம்பிக்கையின் காரணமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் நம் அரசர் இயேசு ஆண்டவரை அடைய நிச்சய வழியாக இருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கை பேழை கடவுளுடைய பிரசன்னத்தின் கருவிகளை கொண்டிருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கை பேழையோ கடவுளையே கொண்டிருக்கின்றது. புதிய உடன்படிக்கை பேழையை கடவுள் நமக்கு அளித்த அன்பு தாயை நாம் அனைவரும் அம்மாவாக மாதாவை பயன்படுத்தாமலும் அன்பு செய்யாமலும் அவரது துணையை நாடாமலும் இருப்பவர்களுக்கு அவர்களுக்குத்தான் நஷ்டம். தாயின் பராமரிப்பில் வளரும் பிள்ளைகளுக்கும் தாயில்லாமல் வளரும் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நாம் தாயுள்ள பிள்ளைகள். தாயுள்ள பிள்ளைகளாக வாழ்வதில் பெருமை கொள்வோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வதில் பெருமை கொள்வோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நம் திவ்ய அன்னை பற்றிய தந்தை பியோவின் போதனைகள் 4. நம் பரலோக அன்னையை குழந்தை இயேசு பாலனுடன் நான் தெளிவாக கண்டேன். 1929 மாதாவின் விண்ணேற்பு திருநாளன்று ஆகஸ்ட் 15 தந்தை பியோ இவ்வாறு எழுதினார்.
இன்று காலையில் நான் உடல் வலிகளோடும் மனவேதனைகளோடும் பீடத்தை நெருங்கினேன். சாகப் போவது போல் நான் உணர்ந்தேன். திவ்ய அப்பத்தை உட்கொள்ளும் நேரத்தில் நான் நம் பரலோக அன்னையை தெளிவாக கண்டேன். அவர்களுடைய திருக்கரங்களில் இயேசுபாலன் வீற்றிருந்தார். அவர்கள் இருவரும் என்னிடம், அமைதியாக இரு, உனக்காக நாங்கள் இங்கே இருக்கின்றோம், நீ எங்களுக்கு சொந்தமானவன், நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னதை கேட்டேன். அந்த கணமுதல் இனிமை மற்றும் அன்பை விவரிக்க முடியாத கடலில் நான் மூழ்கடிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். தந்தை ஓனரோட்டோ என்பவர் தந்தை பியோவுடன் அவர் தேவ அன்னையை கண்டிருக்கிறாரா என்று ஒருமுறை கேட்டபோது, எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் தேவமாதா என்னை தேடி வருகிறார்கள் என்று தந்தை பியோ பதிலளித்தார். தந்தை பியோ தமக்கு வரும் பிரச்சனைகளை எல்லாம் நம் அன்னையின் உதவி கொண்டு தீர்க்கின்றார், அல்லது அவர்களே அவற்றை தீர்க்குமாறு விட்டுவிடுகிறார் என்று தந்தை மார்செலினோ கூறினார். பாவசங்கீதன தொட்டியின் அருகில் நம் பாவசங்கீதனம் கேட்கும் போது திவ்ய அன்னை நமக்கு அருகிலே இருப்பார்கள் என்று தந்தை பியோ தமது நண்பர்களுடன் கூறியிருக்கின்றார். மேலும் அவர் திருப்பலி தொடங்கும் முன்பிலிருந்து மாமரி இயேசுவோடும் அச்சிஸ்டர் பிரான்சிஸோடும் பீடத்தின் அருகிலே இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தாம் சாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் தந்தை பியோ, நான் 2 தாய்மார்களையும் காண்கின்றேன் என்றார். திவ்ய கன்னிகை அவரை இவ்வுலகில் பெற்றெடுத்த தாயுடன் சேர்த்து அவரை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார்கள். மரியாவே என்பதுதான் தந்தை பியோ நமக்கு வாழ்வில் உச்சரித்த கடைசி வார்த்தைகளாக இருந்தது. சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திட யாவும் சோர்ந்திடும் நேரம் நின்மடி மீது என் தலை சாய்ந்து நின் மகன் பாதம் சேர்த்திடு தாயே. நம் அன்பு தாயிடம் நம்மை முழுவதும் ஒப்படைப்போம். அவர் நம்மை அவர் குமாரன் இயேசுவின் பாதத்தில் சேர்ப்பார். அவர் நமக்கு பெற்றுத்தர வேண்டிய மோட்சத்தையும் பெற்றுத்தருவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நம் திவ்ய அன்னை பற்றிய தந்தை பியோவின் போதனைகள் 5. ஜெபமாலை ராக்கினி மாதாவை பற்றி அவர் கூறிய சில குறிப்புகள். பரிசுத்த கன்னிகை கடவுளை சென்றடையும் குறுக்கு வழியாக இருக்கின்றார்கள். மரியாவின் கரங்களில் உங்களை அர்ப்பணித்துவிட்டு கவலைப்படாமல் இருங்கள், அவர்கள் உங்களை கவனித்துக் கொள்வார்கள். லூர்து நகருக்கு புறப்பட்டு கொண்டிருந்த தந்தை பியோ ஓனரோட்டாவிடம், நான் பலமுறை லூர்துக்கு போயிருக்கின்றேன், எனக்கு காரோ ரயிலோ தேவையில்லை, எனக்கு வேறு வழிகள் இருக்கின்றன என்றார். ஜெபமாலை ஜெபியுங்கள், அதை எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று தந்தை பியோ அடிக்கடி அறிவுறுத்தி வந்தார். அவரை நன்கு அறிந்திருந்த ஒருவர் அவரை பற்றி இவ்வாறு கூறினார். மடத்திலும் கூடங்களிலும் படிக்கட்டுகளிலும் நற்கருணை முன்னும் ஆலயத்திலும் பாவசங்கீதனம் கேட்க செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட தந்தை பியோ எப்போதும் தன் கரத்தில் ஜெபமாலை வைத்திருப்பதையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் ஜெபமாலை ஜெபிப்பதையும் நாங்கள் எப்போதும் கண்டோம். மற்றொருவர் தொடர்ந்து, அவரது வாழ்வின் முடிவில் இனி அவரால் பேச முடியாது என்ற நிலை வந்த பின் நாங்கள் எங்கள் எண்ணங்களை அவரிடம் கூறி அவருடைய உதவியை கேட்டோம். பதிலுக்கு அவர் செய்ததெல்லாம் எப்போதும் எப்பொழுதும் ஜெபமாலை எடுத்து எங்களுக்கு காட்டியது தான் என்று அறிவித்தார். எல்லா வரப்பிரசாதங்களும் மாமரியின் கரங்கள் வழியாகவே நமக்கு வருகின்றன என்று தந்தை பியோ கூறினார். தம் ஞான மகள்களுக்கும் மகன்களுக்கும் அவர் கூறியது, உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரம் முழுவதிலும் உங்கள் வாழ்வின் கடமைகளை முடித்த பிறகு நீங்கள் முழந்தாளிட்டு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். திவ்ய நற்கருணைக்கு முன் அல்லது ஒரு பாடுபட்ட சுரூபத்திற்கு முன் இருந்து ஜெபமாலை சொல்லுங்கள். நம் பரிசுத்த அன்னையை ஒருமுறை தந்தை பியோவிடம் ஜெபமாலையை காட்டி, இந்த ஆயுதத்தை கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்றார்கள். ஜெபமாலையின் வல்லமையை நன்கு உணர்ந்தவர்களாக தந்தை பியோ எப்போதும் தம் கரங்களில் அதை வைத்திருந்தார். அவரது மரணம் நெருங்கிய போது தம் ஞான குழந்தைகளுக்கு, நம் அன்னைக்கு அன்பு செலுத்துங்கள், மற்றவர்களும் அவர்களுக்கு அன்பு செலுத்த தூண்டுங்கள், எப்போதும் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று அறிவுரை கூறினார். ஜெபமாலை ராக்கினியாய் வந்து ஜெயம் தரும் மாமரி வாழியவே ஜெபிப்போம். கண்கள் மயங்கி உடல் ஒடுங்கி என்னுயிர் தானும் பிரியும் நேரம் உன் மடி மீது என் தலை சாய்த்து நின் மகன் பாதம் சேர்த்திடு தாயே. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நம் திவ்ய அன்னை பற்றிய தந்தை பியோவின் போதனைகள் 6. ஜெபமாலை ஒரு ஞான ஆயுதம். தந்தை பியோ இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் படுக்கையில் கிடத்தப்பட்டதும் தம் அறையிலிருந்த துறவிகளிடம், என் ஆயுதத்தை தாருங்கள் என்று கேட்டார்.
வியப்புற்ற துறவிகள், எந்த ஆயுதம் எங்கே இருக்கின்றது, நாங்கள் எதையும் காணவில்லையே என்று கேட்க, நீங்கள் இப்போது தொங்கவிட்ட என் அங்கில்தான் இருக்கின்றது என்றார் தந்தை பியோ. அவர்கள் தேடி பார்த்துவிட்டு தந்தையிடம், உங்கள் அங்கியில் ஜெபமாலை மட்டும்தானே இருக்கின்றது என்றார்கள் துறவிகள். அது ஆயுதமில்லையா? அதுதான் உண்மையான ஆயுதம் என்று பதிலளித்தார் தந்தை பியோ. இரவில் தம் கழுத்தில் ஜெபமாலை அணிந்து கொள்ளும் வழக்கம் தந்தைக்கு இருந்தது. அடிக்கடி ஜெபமாலை ஜெபியுங்கள். அதற்கு நீங்கள் செலவழிக்கும் நேரம் கொஞ்சம்தான், ஆனால் மிக ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபமாலை இல்லாமல் நாம் வாழ முடியாது. நம் காலங்களில் ஜெபமாலை அசாதாரணமான மதிப்பு உள்ளது என்பதால் லூர்திலும் ஃபாத்திமாவிலும் மாமரி ஜெபமாலை ஜெபிக்கும்படி நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். மாமரி ஜெபமாலையில் ஒவ்வொரு தேவ ரகசியத்திலும் பிரசன்னமாய் இருக்கின்றார்கள். இயேசுநாதர் நமக்கு பரலோக மந்திரத்தை கற்றுத்தந்தது போலவே மாமரி நமக்கு ஜெபமாலையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஒரு ஜெபமாலை ஜெபிக்கின்றேன் என்று தந்தை பியோ அடிக்கடி கூறுவது வழக்கம். ஜெபமாலை ராக்கினியாய் வந்து ஜெயம் தரும் மாமரி வாழியவே. கண்கள் மயங்கி உடல் ஒடுங்கி என்னுயிர் தானும் பிரியும் நேரம் உன் மடிமீது என் தலை சாய்த்து நின் மகன் பாதம் சேர்த்திடு தாயே. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமீன்.